நம்மளால ஒரு பொண்ணு தப்பான முடிவை எடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் வேற வழி இல்லாம லவ் பண்ண மேடம். சார், இவன் சிந்துவ எப்படியெல்லாம் நடிச்சு ஏமாத்தினானோ அது சிந்து பண்ண மாதிரி மனசாட்சி இல்லாம பொய் சொல்றான் சார். வந்து எனக்கு வர ஆத்திரத்துக்கு இங்கேயே அவனை கொன்னு போடலான்னு தோணுது. அயோக்கிய பய. சரி, இந்த பொண்ணோட கட்டாயத்தின் பேர்ல தான் இவங்களை காதலிச்சிருக்கீங்க. ஆனா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க மேல வெறுப்பா இருந்தேன்ல சொல்றாங்க. எதுக்காக வெறுக்கணும்? நீங்க சொல்றது எனக்கு முரண்பாடா இருக்கு. இவளுக்கு ஏன் என் மேல அப்படி வெறுப்பு வந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட தெளிவாவே சொல்லிடுறேன் மேடம். விருப்பமே இல்லாம இவளோட லவ் நான் ஏத்துக்கிட்டாலும் இவளையே கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஆனா கொஞ்ச நாள்லயே இவளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப தப்பாவே இருந்துச்சு மேடம். அதனால இவளோட சேர்ந்து வாழ்ந்தா வாழ்க்கையில நிம்மதியே போயிரும்னு தான் நான் இவளை விட்டு விலகி வந்துட்டேன். இவளோட தப்பெல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் ஏத்துக்கலங்கிற வெறுப்பு தான் மேடம் இவளுக்கு. இப்ப வரைக்கும் இவளுக்கு அந்த வெறுப்பு குறையவே இல்லை மேடம். நானா உன்னை சுத்தி சுத்தி வந்து லவ் பண்ண? என்ன சொன்ன? என்னோட நடவடிக்கை சரியில்லைன்னு நீ விலகி போயிட்டியா? ஆமா, உன்னோட ஒழுக்கம் சரியில்லாம தான் என் தம்பி விலகி வந்துட்டான். இங்க பாருமா, நீ யாரு? உங்ககிட்ட நீதி கேட்டு வந்து நிக்கிறானே கௌதம், அவன் என் தம்பி மேடம். வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது குறுக்க எதுவும் பேசக்கூடாது. உட்காரு. சரிங்க மேடம். நீ உட்காரு. இந்த பொண்ணோட எந்த மாதிரியான நடவடிக்கை பிடிக்காம நீங்க விலகி போனீங்க?